முறுக்கு அவல் பொரி. கேரளால பாத்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் இருக்குங்க. அதுவும் ஒவ்வொரு ரெசிபியும் வித்தியாசமா அவ்வளோ டேஸ்டியான ரெசிபிஸ். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ்ஷோட ரெசிபி என்ன தெரியுமா? கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு ராஜலட்சுமி. ராஜலட்சுமி. உங்களோட சொந்த ஊர் அது? பாலக்காடு தான். பாலக்காடு தான். பிறந்து வளர்ந்தது எல்லாமே சாத்தபுரம் அக்ரஹாரத்துல. ஓகே, இப்போ வந்து பாலக்காடு பத்தி சொல்லுங்க. பாலக்காடுல ഏറ്റവും പ്രധാനം வந்து தேர் கல்பாத்தி கார் ஃபெஸ்டிவல் சொல்லுவோம். 10 days உற்சவமாக்கும். அது விட்டா இங்க ஃபோர்ட் மைதான்ல கோட்டை இருக்கு, சாமுதிரியோடதாக்க அந்த கோட்டை. அல்லாம ஃபேண்டசி பார்க், மலம்புழா, இதெல்லாம் தான் பாலக்காட்டுல பார்க்க வேண்டிய ஸ்தலங்கள் எல்லாம். இதெல்லாம் தான் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இங்க. யா. மற்றபடி பாலக்காட்டுல இருந்து பக்கத்துல வேற என்னெல்லாம் நல்ல அழகான ஊர்லாம் இருக்கு பாக்கிறதுக்கு? அழகான ஊர்னா எல்லாமே இங்க அக்ரஹாரங்கள், 18 அக்ரஹாரங்கள் இருக்கு. எல்லா அக்ரஹாரங்கள்ல ஒரு கோவில் இருக்கும். அங்க எல்லாம் ஏதாவது விசேஷங்கள் நடந்துட்டே இருக்கும். டிசம்பர் வந்துன்னா சாஸ்தா பிரீதியாகும், இல்லாட்டா கும்பாபிஷேக டே செலிபிரேஷன், இப்படி ஓரோ ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டே தான் இருக்கும். ஆமா. உங்களுக்கு சமையல்ல என்ன மாதிரியான டிஷஸ் எல்லாம் நல்லா தெரியும்? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஸ்பெஷாலிட்டில என்ன? நான் வந்து கொண்டாட்டம் அதெல்லாம் போடுறேன். அபலாம், கொரவடாம், விடாம் அதெல்லாம் பண்ணி கொடுக்கறது உண்டு. பின்ன கணபதி அன்னைக்கு கொழக்கட்டை, நெய்யப்பம், அப்புறம் இலையடை, என்ன வேணா பண்ண முடியும். இந்த மாதிரி பாயசம் என்ன வேணா பண்ண முடியும். எல்லாத்தோட ரெசிபிஸும் தெரியும். இன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு கோதுமை பிரதமன் வச்சு கொடுக்க போறேன். கோதுமை பிரதமன் இது எந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி? இது பாலக்காடுல பண்ணுவா, சூரியநாராயண சுவாமிக்கு விசேஷமானது. இது ரொம்ப விசேஷம். ஓகே, இது எங்க கத்துக்கிட்டீங்க? இது நாங்கள் அம்மா பாட்டியை வாங்கிட்டு இருந்து கத்துக்கிட்டோம். அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க. பாரம்பரியமான ஒரு பாயசம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோதுமை பிரதமன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க. கோதுமை அரிசி, வெல்லம், தேங்காய் பால், ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி. 4 இன்கிரிடியன்ஸ் தான். ஆமா. வெல்லம் வித்தியாசமா இருக்குங்க, ஸ்கொயரா. இங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுல தான் உண்ட வெல்லம் கிடைக்கும். பாலக்காடுல வந்து அச்சு வெல்லம் சொல்லுவாங்க. அச்சு வெல்லம். ஆமா. ஆனா என்னன்னா இதுல கொஞ்சம் மண்ணு கல் இருக்கலாம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. அதை ஆദ്യം தண்ணியில விட்டு அரிச்சு எடுக்கணும். குறுக்கி அரிச்சு ஃபில்டர் பண்ணணும், எடுக்கணும். ஓகே ஓகே. அண்ட் இப்போ தேங்காய் பால் நிறைய எடுத்து வச்சிருக்கீங்க. தேங்காய் பால் எப்படின்னா 3 பால் எடுப்பாங்க. ஆദ്യത്തെ பால் வந்து அவசானம் தான் விடப்படும். 3ஆம் பால் எடுத்தாலேயாக்கும் இது வேக வைப்பாங்க. தண்ணியில ஆദ്യം கொஞ்சம் வேக வச்சு 3ஆம் பாலை விட்டு நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறம் 2ஆம் பாலை விடுவாங்க. அதுலயும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பாலை விடுவாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் பாலை விட்டா ஜாஸ்தி திளக்க கூடாது. பாயசம் திளச்சா வெள்ளம் ஆகி போயிடும். சரி சரி. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த பால் வந்து கடைசியா தான் ஊத்தணும். கடைசியா தான் ஊத்தணும். ஃபர்ஸ்ட் இப்போ 3ஆம் பால் எடுத்து இது யூஸ் பண்ண போறீங்க. ஓகே. அப்புறம் வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சாச்சு. சுக்கு பொடி யூசுவலா வந்து ஒரு பாயசத்துல போட்டு இப்பதான் நான் பாக்குறேன். அது ரொம்ப டேஸ்டா இருக்குமா? நல்லா இருக்கு. அதோட மனம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உள்ளி வச்சு தண்ணியை ஊத்துறது கொஞ்சம். அதுல இந்த கோதுமையை வேக போடுறது. சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை ஊத்திடலாமா? தண்ணி ஊத்திடலாம். இந்த பாத்திரத்துல தான் நீங்க பாயசம் பண்ண போறீங்களா? ஆமா, இந்த பாத்திரத்துல எல்லாம் வைப்போம். என்னன்னா அது அடிப்பிடிக்கவே செய்யாது. நல்ல வெயிட் இருக்கும் உருளி. பாயசத்துக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பின்ன வேகம் ஆகும். சோ இந்த உருளியில வந்து நீங்க வேற என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? நாங்கள் இதுல பகவத் சேவையோட பாயசம் பாயசம் வைக்கிறதுக்கு தான் ஆல்மோஸ்ட். சரி, ஓகே. சோ இப்போ அடுப்பு பத்த வச்சிடலாமா? கோதுமை அரிசி அதுல போட வேண்டியது. உடைச்ச கோதுமை அரிசி. ரவையா இருக்க கூடாது, கொஞ்சம் கூட பெருசா இருக்கும். இது சரி. அரிசி இது வேக வேணும். இது நல்லா வேகணும். 10 மினிட் அது வேகறதுக்கு டைம் எடுக்கும். சரி. சோ இப்போ இதுல வந்து கோதுமை அரிசி வச்சு தான் பண்ணணுமா, இல்ல இப்போ இதே பிரதமன் வந்து நீங்க வெறும் பச்சை அரிசி அரிசியாலையும் பண்ணலாம். நம்ம இஷ்டம் தான். ஆமா. மத்தபடி உங்களோட ஹாபிஸ்ல என்ன? நாங்கள் வந்து ஒரு சத்சங்கம் வச்சுட்டு இருக்கோம். அதுல நாராயணியம், பாகவதம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். ஒரு வீடுகள்ல எங்களை கூப்பிடுவா, அது வாசிக்கிறதுக்கு எல்லாம் போவோம். நல்லா பாடுவீங்க அப்போ? சுமாரா ஒரு விதம், நல்லா சொல்லல, ஒரு விதம் பாடுங்களேன். இப்ப ஏதாவது எங்களுக்கு ஏதாவது பாடி காமிங்க. ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே ஆகம வேத கலாமய ரூபிணி நாத கங்கண நடராஜ மனோகரி ஞான விஸ்வேஸ்வரி ஸ்ரீராஜராஜேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே.
பிரமாதமா பாடுனீங்க. இது ஆயிடுச்சா? ஓகே. இதுல 3ஆம் பால்ல விடணும். 3ஆம் பால். சரி, இப்போ இது எவ்வளவு நேரம் ஆகும்? இது ஒரு 10 மினிட் தளச்சிக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம அந்த வெல்லத்தை போட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். சரி, அப்ப தண்ணி ஊத்திடலாமா? தண்ணி ஊத்திடலாம். அந்த வெல்லத்தை எடுத்து அதுல போட வேண்டியது. மொத்தமாவே போட்டலாமா? போட்டுடலாம். கலரே வந்து நல்ல கருப்பு கலர் தான் இருக்குல்ல இந்த வெல்லம். பாயசத்துக்கு வாங்குற வெல்லம். ஓ, நல்லா கரைஞ்சிருச்சு இல்லையா? கரைஞ்சிருச்சு. இப்போ இத அப்படியே ஃபில்டர் பண்ண வேண்டியதுதான். ஃபில்டர் பண்றேன். ஓகே. அந்த மண்ணெல்லாம் எடுத்தாச்சு. ஓகே. அடுத்தது ஒரு 10 தலை தளச்சதுக்கு அப்புறம் 2ஆம் பாலை விட வேண்டியது. 2ஆம் பாலை விடணும். ஓகே. நல்லா இது ஒரு கொதி வரணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் ஆமா? இது 10 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த 2ஆம் பாலை விட போறோம். அதுக்கப்புறம் அந்த சுக்கு பொடி ஏலக்காய் பொடிலாம் போட்டுட்டு 3ஆம் பாலை விட போறோம் இல்லையா? ஓகே. நிஜமா பாக்கிறதுக்கு எவ்வளவு பிரமாதமா இருக்கு. இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த 2ஆம் பாலை தூக்கி இதுல விட வேண்டியது. நிறைய இருக்கிறது அது இதுல விட வேண்டியது. இது எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? இது ஒரு 5 மினிட். 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்ப கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. சுக்கு பொடி ஏலக்காய் பொடி ரெண்டுமே போட்டுடலாம். எவ்வளவு போடணும்? ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி. இத சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமா இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டா? இல்ல, சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இல்ல அந்த முந்திரி பருப்பு திராட்சை அதெல்லாம் போட வேணாம்? வேணுமானா போட்டுக்கலாம். போடணும்னு கம்பல்சரி நம்ம இஷ்டம் தான். நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சுங்க. கோதுமை பிரதமன் அணைச்சிட்டு 1ஆம் பால் எடுத்து விட வேண்டியது. அணைச்சிட்டு தான் ஊத்தணும். ஆமா, 1ஆம் பால் விட்டா கொதிக்க கூடாது. ரெடி. கோதுமை பிரதமம் ரெடி. ஆஹா, பிரமாதமான கோதுமை பிரதமன் நம்மளுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. சூடா நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே, மலையாளத்துல நன்றிக்கு என்ன எப்படி சொல்றோம்? நன்னி. நம்ம மலையாளத்துல சொல்லுவோம் நன்னி. ஓகே, கோதுமை பிரதமன் டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். கோதுமை பிரதமன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அடுப்பை பத்த வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு உருளியை வைங்க. உருளியில கொஞ்சமா தண்ணியை ஊத்துங்க. அந்த தண்ணியில ஏற்கனவே உடச்சி வச்சிருக்கிற கோதுமை அரிசியை சேர்த்துக்கோங்க. இது 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டுங்க. 10 நிமிஷம் இது நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பர்னரை பத்த வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தை வைங்க. பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்க. அதுல தேவையான அளவு வெல்லத்தை சேர்த்து நல்லா கலரி விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற 3ஆம் பாலை நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற கோதுமை அரிசியோட சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி நீங்க இந்த கலவையோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற 2ஆம் பால் இதோட சேர்த்து நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற 1ஆம் பால் இதோட சேர்த்து வச்சுட்டு நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா உங்களோட கோதுமை பிரதமன் ரெடிங்க. கோதுமை பிரதமன் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பிரமாதமான டேஸ்ட்டுங்க. அந்த வெல்லத்தோட அந்த ஃபிளேவர், அந்த இனிப்பு வந்து நம்மளுக்கு அழகா கிடைக்குது. அந்த சுக்கு பொடியோட அந்த நல்ல ஃபேண்டாஸ்டிக்கான அரோமா, அந்த ஏலக்காய் பொடியோட அரோமா எல்லாம் சேர்ந்து இந்த கோதுமையோட அவ்வளவு பிரமாதமா மிக்ஸ் ஆயிருக்குங்க. கோதுமை நல்லா குக் ஆயிருக்கு. அதோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த கோதுமையை சாப்பிடும் போதே அவ்வளவு பிரமாதமான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணதுனால அந்த தேங்காயோட ஃபிளேவர், அரோமா, எசன்ஸ் எல்லாமே உள்ள இறங்கி இருக்கு. அவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷனா இருக்குங்க. நீங்க இதை வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். கேரளால பாத்தீங்கன்னா இதை வந்து சாமிக்காக படைக்கிறாங்க. நீங்க இதை சாதாரணமாகவே வீட்டுல குழந்தைங்களுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு பாயசம் இது. எல்டர்ஸும் சாப்பிடலாம், சின்னவங்களும் சாப்பிடலாம்.